ஜாவாவில் ஃபார் லூப் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் ஜாவாவில் ஃபார் லூப் ஐ பயன்படுத்துவதை பார்க்கலாம். இதற்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு 11.10, ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37. இதை தொடர ஜாவாவில் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் மற்றும் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும். இது ஃபார் லூப் இன் சின்டாக்ஸ். இது இனிஷியலைசேஷன், லூப் கண்டிஷன் மற்றும் இன்கிரிமெண்ட் ஐ கொண்டுள்ளது. இது லூப் கண்டிஷன் உண்மையாகும் வரை இயக்கத்தை வைத்துக்கொள்ள போர் ப்ளாக் ஐ கொண்டுள்ளது. எக்லிப்ஸ் ல் ஒரு உதாரணத்தை முயற்சிக்கலாம். எக்லிப்ஸ் க்கு வருவோம். forloopdemo என்ற கிளாஸ் ஏற்கனவே உள்ளது. மெயின் மெத்தோட் னுள் போர் லூப் ஐ சேர்ப்போம். மெயின் பங்ஷன் னுள் எழுதுக இன்ட் இ செமிகோலன். பின் for வித்தின் பேரெந்தீசஸ் I எக்குவல் டோ 0 செமிகோலன். I லெஸ் தன் 10 செமிகோலன். I எக்குவல் டோ I பிளஸ் 1. இந்த ஸ்டேட்மெண்ட் லூப் எவ்வாறு இயங்கப் போகிறது என தீர்மானிக்கிறது. I எக்குவல் டோ 0 என்பது லூப் இன் ஆரம்ப கண்டிஷன். இந்த கண்டிஷன் வேரியபிள் இனிஷியலைஸ் செய்யப்பட அனுமதிக்கிறது. I லெஸ் தன் 10 என்பது லூப் ரன்னிங் கண்டிஷன். கண்டிஷன் உண்மை எனில் போர் ப்ளாக் இயக்கப்படும். இல்லையெனில் இது புறக்கணிக்கப்படும். அதாவது I 10 க்கு சமமாகவோ பெரியதாகவோ ஆகும்போது ப்ளாக் இயக்கப்பட மாட்டாது. I எக்குவல் டோ I பிளஸ் 1 லூப் வேரியபிள் எவ்வாறு மாறப்போகிறது என்பதை கூறுகிறது. இங்கே I ன் மதிப்பு 0 ல் ஆரம்பிக்கிறது. இது 10 ஆகும் வரை லூப் ன் ஒவ்வொரு இட்டரேஷன் லும் 1 அதிகரிக்கிறது. இப்போது I உடன் ஏதேனும் செய்யலாம். ஓப்பன் மற்றும் குளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ். கர்லி bracketகளினுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ் I இன்டோ I செமிகோலன். ஜெரோ முதல் 9 வரையான ஒவ்வொரு எண்ணின் இருபடியையும் இது அச்சடிக்கும். வெளியீட்டை காணலாம். புரோகிராம் ஐ சேமித்து இயக்கவும். பார்ப்பது போல லூப் எண்கள் 0 முதல் 9 வரை இயங்குகிறது. ஒவ்வொரு இட்டரேஷன் லும் அந்த எண்ணின் இருபடி அச்சடிக்கப்பட்டுள்ளது. 3 அல்லது 5 ன் மடங்குகளாக உள்ள இரு இலக்க எண்கள் அனைத்தையும் அச்சடிக்கலாம். எனவே I 10 லிருந்து 99 வரையான மதிப்புகளை கொண்டிருக்க வேண்டும். I எக்குவல் டோ 0 ஐ I எக்குவல் டோ 10 என மாற்றுக. I லெஸ் தன் 10 ஐ I லெஸ் தன் 100 என மாற்றுக. கர்லி bracketகளினுள் 3 அல்லது 5 ன் மடங்குகளாக உள்ள எண்ணை மட்டும் அச்சடிப்போம். எழுதுக ஐஎஃப் வித்தின் பிராக்கெட்ஸ் I மோட் 3 டபிள் எக்குவல் டோ 0 or within brackets I மோட் 5 டபிள் எக்குவல் டோ 0. இந்த ஸ்டேட்மெண்ட் இது I ஆனது 3 அல்லது 5 ஆல் வகுபடக்கூடியதா என சோதிக்கிறது. பின் கர்லி bracketகளினுள் I ன் மதிப்பை அச்சடிக்கிறோம். இவ்வாறு வெளியீட்டை காண்போம். புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம். எண்களானது 3 அல்லது 5 ன் மடங்குகளாக இருப்பதை காணலாம்.
இவ்வாறு ஜாவாவில் போர் லூப் ஐ பயன்படுத்துகிறோம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இதில் ஜாவாவில் போர் லூப் ஐ பயன்படுத்துவதை பார்த்தோம். இப்போது பயிற்சி. ஒரு மூன்றிலக்க எண் தன் இலக்கங்களின் முப்படியின் கூடுதலுக்கு சமமாக இருந்தால் அது ஆர்ம்ஸ்ட்ராங் எண் எனப்படும். உதாரணமாக 153 = 1 கியூப் பிளஸ் 5 கியூப் பிளஸ் 3 கியூப். இது போன்ற அனைத்து மூன்றிலக்க எண்களை கண்டறியவும். இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் பிரியா. நன்றி.